ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பாலிஹெட்ரன்ஸ்னா என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாத அதோட முக்கியமான ரெண்டு டைப்ஸ், ப்ரிசம்னா என்ன, பிரமிட்னா என்ன, ரெண்டுத்துக்குள்ள என்ன டிஃப்ரென்ஸ், எல்லாத்துக்குமே யூலர்ஸ் ஃபார்முலா சாட்டிஸ்ஃபை ஆகுமா அப்படின்றத எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் இங்கே வந்து ரெண்டு ஷேப் வரைஞ்சிருக்கேன். இது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஷேப். ஃபர்ஸ்ட் இருக்கிறது உங்களோட கியூபாய்ட். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். இதோட இந்த ஷேப்போட டாப்பும் பாட்டமும் காங்குரண்டாக இருக்குது, அதாவது ஒரே மாதிரி இருக்குது. இப்படி இருந்ததுன்னா இதை வந்து ப்ரிசம்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், பாட்டமோட ஷேப் வந்து ஒரு குவாட்ரிலேட்ரல், டாப் வந்து ஒரே ஒரு வேர்டெக்ஸில் போய் இப்படி கனெக்ட் ஆகிருந்தா இதை வந்து நம்ம ப்ரிசம்னு சொல்லுவோம். இது எல்லாமே பாலிஹெட்ரன்ஸில் வரும். ஸோ பேசிக்காக பாலிஹெட்ரன்ஸ்னா என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ரெண்டு ஷேப்லேயும் ரொம்ப முக்கியமான ஒரு காமன் பாயிண்ட் என்ன தெரியுமா? ரெண்டு ஷேப்புக்குமே நம்மளால் நம்பர் ஆஃப் ஃபேஸஸ், நம்பர் ஆஃப் வெர்டிசஸ், நம்பர் ஆஃப் எட்ஜஸை கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதில் இந்த ஷேப்புக்கு எத்தனை ஃபேஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. இது வந்து நீங்கள் ஒரு ரூம் உள்ள இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு ரூம் மாதிரி யோசிச்சு பாருங்கள். இது வந்து ஒரு கண்ணாடி ரூம். இது நடுவில் நீங்கள் இருக்கீங்க. அப்போ உங்களை சுற்றி எத்தனை வால் இருக்கும்? உங்களை சுற்றி 4 சைடில் வால் இருக்கும். மேலே டாப் அண்ட் பாட்டம் இருக்கும். மொத்தம் இதில் வந்து 6 வால்ஸ் இருக்கும் அந்த மிரரில் பண்ணியிருந்தோம் அப்படின்னா. ஸோ இதோட ஃபேஸஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 6ன்னு சொல்லிடலாம். வெர்டிசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் டாட் வச்சிருக்கல, இந்த கனெக்ஷன், இந்த கார்னர்ஸ் இருக்காங்களே, இந்த டாட்ஸ் தான் ஆக்சுவலாக வெர்டிசஸ். கீழே 4 டாட் இருக்கு, மேலே 4 டாட் இருக்கு. அதனால மொத்தம் 8 வெர்டிசஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். எட்ஜஸ் அப்படின்னா லைன்ஸ்ன்னு அர்த்தம். எத்தனை லைன்ஸ் இப்படி கனெக்ட் ஆயிருக்கு வெர்டிசஸ்ல அப்படின்னு பார்க்கும்போது, கீழே இருக்கிற 4 பாயிண்ட்டை 4 லைன்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு. மேலே இருக்க 4 லைனுக்கு 4 லைன்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு வெர்டிசஸ்க்கு. நடுவுலையும் 1 2 3 4 கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ 4 4 4 இருக்கு. 4 3s are 12ன்னு சொல்லிடலாம். அப்போ இதில் வந்து 12 எட்ஜஸ் இருக்குது அப்படின்னு நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த ஷேப்புக்கும் நம்மளால் கால்குலேட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஃபேஸஸ், நம்பர் ஆஃப் வெர்டிசஸ், நம்பர் ஆஃப் எட்ஜஸை கால்குலேட் பண்ண முடிகிற ஷேப்ஸ் எல்லாமே பாலிஹெட்ரன்ஸ் தான். இந்த ஷேப்ஸ் எல்லாம் பாருங்களேன். These are polyhedrons, these are not polyhedrons. இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே இருக்கிற எல்லா ஷேப்லேயும் நம்மளால் எத்தனை எட்ஜ் இருக்குது, எத்தனை ஃபேஸ் இருக்குது, எத்தனை கார்னர்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இந்த ஷேப்ஸு சிலிண்டர், ஸ்பியர், கோன், இதோட சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கர்வ்டு சர்ஃபேஸ். இதை வந்து இது இப்படியே ரவுண்டாக இருக்கு இல்லையா, இந்த இடத்துல எத்தனை ஃபேஸ்ன்னு நம்ம சொல்லவே முடியாது. கர்வாக இருக்கும் அந்த ஃபேஸஸ்லாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கர்வ் இருக்கும். கீழே வந்து சர்க்கிளும், மேலே வந்து ஒரு கர்வ்டு சர்ஃபேஸும் இருக்குது. இந்த மாதிரி கர்வ்டு சர்ஃபேஸ் இருக்க ஃபிகர்ஸ் எதுவுமே வந்து பாலிஹெட்ரன்ஸில் வராது. இந்த மாதிரி நம்பர் ஆஃப் சர்ஃபேஸை வந்து நம்மளால் கவுண்ட் பண்ண முடியணும். நம்பர் ஆஃப் ஃபேஸ் இத்தனை தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடிகிற டயக்ராம் மட்டும் தான் பாலிஹெட்ரன்ஸில் வரும். ஸோ பாலிஹெட்ரன்ஸ்லேயும் கான்வெக்ஸ் பாலிஹெட்ரன்ஸ், கான்கேவ் பாலிஹெட்ரன்ஸ்ன்னு இருக்குது. ஸோ முதல்ல பாலிகன்ஸோட கான்வெக்ஸ்க்கும் கான்வேக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இருந்தால் பாலிஹெட்ரன்ஸ்க்கும் நம்ம அதே தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், நான் 2 ஷேப்ஸ் வரைஞ்சிருக்கேன். இது ரெண்டுமே பாலிகன்ஸ். பாலிகன்ஸ்னால் என்ன அப்படின்னா, இது ஒரு க்ளோஸ்டு ஃபிகர். இதோட நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து கவுண்டபிளாக இருக்கும். இது பாருங்க, இதுல வந்து மொத்தம் 6 சைடு இருக்கு. அதனால இதை வந்து நம்ம வந்து ஒரு ஹெக்ஸகன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நம்பர் ஆஃப் சைட்ஸை கவுண்ட் பண்ண முடிஞ்சா அதுக்கு பேர் பாலிகன்ஸ். அவ்வளோதான். இது ஒரு 2D ஷேப். இதே 3Dல பார்க்கும்போது நம்ம அதை பாலிஹெட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சர்க்கிளை பாலிகன்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா சர்க்கிளுக்கு நம்பர் ஆஃப் சைட்ஸ் கிடையாது, நம்ம கவுண்ட் பண்ணவும் முடியாது. ஸோ இது வந்து இதை ஏன் கான்வெக்ஸ்ன்னு சொல்றாங்க, இதை ஏன் கான்கேவ் அப்படின்னு சொல்றாங்கன்னா, பேசிக்கா இதுக்கு 2 கண்டிஷன் நம்ம பார்க்க முடியும். முதல் கண்டிஷன், இப்போ இதுல வந்து 6 சைடு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு வந்து 6 வேர்டெக்ஸ் இருக்கும். இப்போ இந்த வேர்டெக்ஸ் இங்கே இருக்குது அப்படின்னா, இதோட பக்கத்து வேர்டெக்ஸுக்கு நம்ம லைன் வரைஞ்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் சைடு. இந்த பக்கத்து வேர்டெக்ஸுக்கு வரையாமல் அதர் வேர்டெக்ஸுக்கு இந்த மாதிரி நம்ம லைன் வரைஞ்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் டயக்னல்ஸ். இது வந்து நிறைய டயக்னல்ஸ் நம்மளால் இப்படி வரைய முடியும். இப்படி வரையும் போது எல்லா டயக்னலும் டயக்ராம்க்கு உள்ளே வந்ததுன்னா அது வந்து ஒரு கான்வெக்ஸ் ஃபிகர். இதில் பாருங்கள், இந்த வேர்டெக்ஸ் இங்கே இருக்குது. இந்த பக்கத்தில் இருக்கிறதுக்கும் இங்கே பக்கத்தில் இருக்கிறதையும் சைடுன்னு சொல்லிடுவாங்க. இங்கே இருக்கிற ஒரு வேர்டெக்ஸ்க்கு நம்ம இங்கேருந்து லைன் வரைஞ்சோம்னா அதை வந்து டயக்னல்னு சொல்லுவாங்க. இந்த டயக்னல் நம்மளோட ஃபிகருக்கு எக்ஸ்டீரியராக வெளியில் வர்றதுனால இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், கான்கேவ் பாலிகன்னு சொல்லுவோம். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு கண்டிஷன் கூட நம்ம சொல்லலாம். இதுக்கு உள்ள ஃபார்ம் ஆகிற எல்லா ஆங்கிளும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 180 விட சின்னதாக தான் இருக்கும். லெஸ் தென் 180 டிகிரியாக இருக்கும் எல்லா ஆங்கிளும். ஆல் த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் லெஸ் தென் 180 டிகிரி அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் கான்கேவ்ல ஃபார்ம் ஆகிற ஏதாவது ஒரு ஆங்கிள் வந்து 180 டிகிரியை விட பெருசாக இருக்கும். 180 டிகிரின்றது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் 180 டிகிரி. இந்த லைன் பாருங்கள்,
இந்த லைன் இப்படி வந்தாலே இது வரைக்குமே 180 வந்துடும். இது 180, அப்போ இது 180 விட பெருசு. அப்போ மோர் தென் 180 டிகிரி இருக்கும். மோர் தென் 180 டிகிரி இருக்க ஒரு ஆங்கிள் வந்து ஒரு இன்டீரியர் ஆங்கிளாக ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா அது வந்து ஒரு கான்கேவ் பாலிகன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே 2 டயக்ராம்ஸ் இருக்கு பாருங்க. தீஸ் ஆர் கான்வெக்ஸ் பாலிஹெட்ரன்ஸ், தீஸ் ஆர் நாட் அ கான்வெக்ஸ் பாலிஹெட்ரன். நம்ம ஆல்ரெடி பாலிகன்ஸ்க்கு பார்த்தா அதே கண்டிஷன்ஸ் தான். டயக்னல் வெளியில் வரும். ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா மோர் தென் 180 இருந்துச்சுன்னா அது வந்து இது ரெண்டுமே பாலிஹெட்ரன்ஸில் வரும். ஆனால் இது வந்து கான்வெக்ஸ் பாலிஹெட்ரன்ஸ், இது ரெண்டும் வந்து நாட் அ கான்வெக்ஸ் பாலிஹெட்ரன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 2 important members of polyhedron family around our prisms and pyramids. ஸோ ப்ரிசம்ஸும் பிரமிட்ஸ் எல்லாமே பாலிஹெட்ரன்ஸில் வரும். எதெல்லாம் ப்ரிசம்ஸ் எதெல்லாம் பிரமிட்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த 2 ஷேப்பும் ப்ரிசம்ஸ். இதை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா டாப் அண்ட் பாட்டம் வந்து ஒரே ஷேப்பில் இருக்கும். இது கீழே வந்து ஒரு குவாட்ரிலேட்ரல் இருந்தால் மேலேயும் குவாட்ரிலேட்ரல், அதுவும் காங்குரண்ட்டாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அதை வந்து நம்ம ப்ரிசம்ஸ்ன்னு சொல்லுவோம். இதே பிரமிட்ஸ் அப்படின்றது கீழே வந்து என்ன ஷேப் இருந்தாலும் மேலே ஒரே ஒரு வேர்டெக்ஸ் கூட போய் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ கீழே வந்து ஒரு குவாட்ரிலேட்டரில் இருந்தால் மேலே ஒரு டாட் கூட எல்லா வேர்டெக்ஸும் கனெக்ட் ஆகிருக்காங்க. கீழே ட்ரையாங்கிள் இருக்குது, மேலே ஒரே ஒரு டாட் கூட எல்லா வேர்டெக்ஸும் போய் கனெக்ட் ஆகிருக்காங்க. இதை ட்ரையாங்குலர் பிரமிட்னு சொல்லுவோம். இப்போ பாருங்களேன், பாலிஹெட்ரன் நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். இதோட பேஸ் வந்து என்ன ஷேப்பில் இருக்கோ அதை வச்சு அது பிரமிட் ப்ரிசம்ன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ இது வந்து உங்களோட ஒரு பிரமிட். ஏன்னா கீழே வந்து ஒரு குவாட்ரிலேட்டரில் மேலே ஒரு டாட் கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. மேலேயும் கீழேயும் ஒரே காங்குரண்ட் ஃபிகர்ஸ் இருந்தால் தான் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ப்ரிசம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த பிரமிடை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு நெட்டு வரைய சொன்னாங்கன்னா இந்த மாதிரி நம்ம வரையலாம். இப்போ கீழே வந்து ஒரு குவாட்ரிலேட்டரலும் இந்த சைடில் வந்து இப்படி எடுத்து இவங்களை எப்படி நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஜாயின் பண்ண முடியும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு பிரமிடோட ஷேப்பு கிடைக்கும். இது நடுவில் ஸ்கொயர் வர. ஸோ இதுக்கு வந்து எத்தனை ஃபேஸ் இருக்குது, எத்தனை எட்ஜ் இருக்குது, எத்தனை வெர்டிசஸ் இருக்குன்னு பார்க்கறதுக்கு இப்போ இது பாருங்களேன். இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணால் நமக்கு வந்து ஒரு கரெக்டான பிரமிட் கிடைக்கும். இதோட ஃபேஸஸ்ன்னு பார்த்தோம்னா இது 1 2 3 4 இது 4 இப்படி ஜாயின் பண்ணால் 4 சைடோட ஃபேஸ் ஆகிடும். கீழே இருக்க பாட்டம் ஒரு ஃபேஸாக இருக்கும். அப்படி பார்த்தா இந்த ப்ரிசம்க்கு வந்து 5 ஃபேஸ் இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியும். ஸோ இதோட ஃபேஸை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்போவுமே வந்து இந்த பாட்டம் வந்து ஒரு ஃபேஸ், இதோட சைட்ஸ் இருக்குல்ல, பாட்டமோட சைட்ஸ் எத்தனை இருக்குன்னு பாருங்க. 4 சைடு இருக்கு. அப்போ 4 சைட்ல இருந்து ஒரு ஃபேஸ் எழும்பி இருக்கும். அப்போ 4 + 1 5 நம்மளால டைரக்டா கூட சொல்லலாம். அப்போ இதோட நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் வந்து 5 தான். ஸோ அதே மாதிரி வேர்டிசஸ் பார்த்தோம் அப்படின்னா கீழே இருக்கிற பாட்டம்ல 4 எட்ஜ் இருக்கு, மேலே எல்லாரும் போய் ஒரு எட்ஜில் தான் கனெக்ட் ஆயிருப்பாங்க. அதுவும் அப்போ கண்டிப்பாக என்னன்னு தான் சொல்லணும், வேர்டிசஸும் 5 தான் சொல்லணும். எட்ஜஸ் பாருங்க, எட்ஜஸ் அப்படின்றது இந்த லைன்ஸ் தான் எட்ஜஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ மேலே வந்து கார்னர்ல 4 வேர்டெக்ஸ்க்கும் 4 லைன் கனெக்ட் ஆயிருக்கு, கீழேயும் 4 லைன் இருக்கு. அப்படி பார்க்கும்போது நமக்கு மொத்தம் 8 எட்ஜஸ் இருக்கு. இந்த லைன் தான் எட்ஜஸ். ஆக்சுவலா கீழே 4 இருக்கு, மேலே 4 லைன் ஜாயின் இருக்கு. அப்போ வந்து 8 எட்ஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். நம்ம இந்த ஃபேஸ் வேர்டெக்ஸ் எட்ஜ் எல்லாம் எழுதுறோம்ல, இதோட கவுண்ட் கரெக்டான்னு பார்க்கறதுக்கு தான் நம்ம கிட்ட யூலர்ஸ் ஃபார்முலா இருக்கு. யூலர்ஸ் என்ன ஃபார்முலா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யூலர்ஸ் ஃபார்முலா வந்து இட்ஸ் ட்ரூ ஃபார் எனி பாலிஹெட்ரன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். எந்த ஒரு பாலிஹெட்ரனுக்கும் இது கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகும் நம்ம 3D ஷேப்ல. இப்போ ஃபேஸையும் வேர்டெக்ஸையும் ஆட் பண்ணால் வர ஆன்சர் எட்ஜ் + 2க்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ இதுக்கு பார்க்கலாம். இதில் உங்களோட ஃபேஸ் வந்து 5 ப்ளஸ் வேர்டெக்ஸும் 5 தான். எட்ஜ் வந்து 8 இருக்கு, 8 + 2 5 + 5ம் 10 தான், 8 + 2ம் 10 தான். அப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுது. இருப்பாங்க. கண்டுபிடிச்ச ஃபேஸ் வேர்டெக்ஸ் எட்ஜ் எல்லாமே கரெக்டுன்னு நம்ம சொல்லிடலாம். உங்களுக்கு ஒரு டயக்ராமே கொடுக்காம காம்படிட்டிவ் எக்ஸாமில் இவ்வளோ ஃபேஸ் இருந்தது, இவ்வளோ வேர்டெக்ஸ் இருந்தது, அப்போ எத்தனை எட்ஜ் கனெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக யூலர்ஸ் ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ணணும். இந்த கியூபாய்டுக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் எத்தனை ஃபேஸ் இருக்குது, எத்தனை வேர்டெக்ஸ், எத்தனை எட்ஜுன்னு எழுதணும் இல்லையா. ஃபேஸ்ன்றது இந்த வெளியில் தர இந்த சர்ஃபேஸஸ், எட்ஜுன்றது இந்த டாட்ஸு, எட்ஜஸ்ன்றது இந்த லைன்ஸ், எத்தனை லைன்ஸ் போட்டிருக்காங்களோ அதுதான் எட்ஜஸ். இப்போ இந்த ஃபார்முலா ட்ரூவான்னு பார்க்கலாம். ஃபேஸையும் வேர்டெக்ஸையும் ஆட் பண்ணலாம். ஃபேஸ் வந்து 6, எட்ஜஸ் வந்து 8. கண்டிப்பாக எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா எட்ஜ் + 2க்கு ஈக்குவலாக இருக்கும். எட்ஜ் வந்து இங்கே நம்ம 12 கண்டுபிடிச்சிருக்கோம், +2. 6ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணால் 14 வருது, 12ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணாலும் 14 தான் வருது. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஃபேஸ் வேர்டெக்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்குது. இதுதான் உங்களோட யூலர்ஸ் ஃபார்முலா. எல்லா பாலிஹெட்ரனுக்கும் இது ட்ரூ தான். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.